பல நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது முதல்ல யாருன்னு கேட்டா, அவங்க நம்பின அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அல்லது மேனேஜர். அந்த டைவர்ஸ் ஆன பிறகு தான் எங்க வாழ்க்கை பெரிய வீழ்ச்சியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது காரணம் என்னன்னா, சினிமா வாய்ப்பு வந்து அடுத்த கட்டமா வந்து அம்மா ரோல்லலாம் நடிச்சாங்க. தளபதி படத்துக்கு பிறகு அம்மா கேரக்டர்லாம் நடிச்சாங்க. பட் அது பெரிய அளவுல போல. மகளோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி ஒரு நோய் இருக்கு. அந்த மாதிரியான வந்து காட்சி அமைப்பு இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த மாதிரி இவங்களுக்கு அமையல. யாருக்கு அமையலன்னா, பானுப்பிரியாவுக்கு வந்து அந்த மாதிரி அமையல. ஹீரோயின் ரோலுக்கு போனதுக்கு காரணமே இவங்களும் அப்ப வந்து ஒரு பிரபல அரசியல் பிரமுகர் கூட வந்து சில உறவோட இவங்க இருந்தாங்க. பிரபலன்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லுங்க. கூகுள்லயே இருக்குதுங்க. அப்ப நம்ம என்ன வந்து நம்ம தான் இட்டுக்கட்டியா சொல்றோம். அதனால பல நடிகைகள் பானுப்பிரியா மட்டுமே சொல்ல வேண்டாம். பல நடிகைகள் அந்த மாதிரி வந்து இருக்கு. சில பேருக்கு வெளிப்படையா தெரியுது, சில பேர் வெளியே தெரியாம இருக்கு. இப்ப சமீபத்தை கூட 80s நடிகர் நடிகைகளுக்கான ஒரு யூனியன் மீட்டிங் நடந்தது. அதுல கூட எங்க அக்காவை கூப்பிடவே இல்லை. எதுக்கு சினிமா துறை ஒதுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. எதுக்கு இப்போ ஒதுக்கப்படுறாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பல வாய்ப்புகள் இல்லை. இவங்க வந்து மகள் இருக்கிறாங்க, மகளோட ஆதரவு இருக்கிறாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷன்ல யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குரா ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்ப என்னதான் வந்து பல நடிகைகள் வந்தாலும் இந்த 80s 90s நடிகைகள்னு ஒரு மவுஸ் ஒன்று இருக்கு. அது இப்போ வரைக்கும் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லப்போனா நடிகை பான் ஒரு ஃபேன் பேஸா சொல்லலாம். இவங்கள பார்த்து ரோல் மாடலா பார்த்து நிறைய நடிகைகள் உள்ள வந்திருப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது நடிகை பானுப்பிரியா இவங்க தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா அப்படிப்பட்ட நடிகை சினிமா துறையில லட்ச லட்சமா சம்பாரிச்ச அவங்க கடைசி காலத்துல இப்போ வந்து ஒரு சின்ன ரூமுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இப்ப நடிகை இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள் வருது. என்ன நடந்துச்சு? அவங்க வறுமைக்கு என்ன காரணம்? இல்ல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டில் தான் செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க மீண்டும் நடிக்கிறதுக்காக வந்து இங்க பயணப்படும் போது பார்த்தீங்கன்னா, அங்க கணவரோட ஏதோ ஒரு கருத்து முரண்னு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஆதேஷ். மகளோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து இந்த ஞாபக மறதி ஒரு நோய் இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில இதெல்லாம் டெலீட் ஆகுற மாரி ஒரு அந்த பக்கவாதம் வந்தா சில பேருக்கு அது மாரி ஆயிடும். இப்ப நீங்க இருப்பீங்க, நீங்க யாருன்னு தெரியும். ஆனா உங்க பேர் தெரியாது. அந்த மாரி ஒரு பார்ஷியலா அது மாரி பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம ஞாபக மறதி நோய் அவங்களுக்கு வந்து, அவங்க வந்து அதனால அவங்களுடைய சம்பாரிச்ச சொத்துக்கள வந்து அவர் கூட பிறந்த அண்ணனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைமாத்திக்கிட்டாரு அப்படின்ற மாரி அதான் ஏமாற்றப்பட்டாங்கன்னு சொல்லி. பெரும்பாலும் பல நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது முதல்ல யாருன்னு கேட்டா, அவங்க நம்பின அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி அல்லது மேனேஜர். இவங்க தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அதுல வந்து பானுப்பிரியா வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றது 80கள தொடங்கி 90களுக்குள்ள வந்து பெரிய வந்து பல மொழிகள்ல அவங்க நடிச்சிருக்காங்க. ஆம், அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து லாஸ் ஆயி அம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்பவும் கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள் வளர்ந்துட்டால் கூட, இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த இழந்த சொத்துக்கள்லாம் அவங்க மீட்டெடுக்க முடியல. கொஞ்சம் அந்த மாரி வந்து ஒரு வறுமையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்ல முடியும். வறுமைன்றத விட ஏழ்மையில இருக்கிறாங்கன்ற மாரி தகவல். ஓகே சார். நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனா அதுக்கு முன்னாடில இருந்து அவங்களுக்கு ஓரளவு ஞாபகம் நல்லா இருக்கும் பொழுதே, ம். திருமணத்துக்கு அப்புறம் ம். அமெரிக்காவுக்கு போய் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா டைவர்ஸ் ஆன பிறகு. ஆனா அந்த டைவர்ஸ் ஆன பிறகு தான் எங்க வாழ்க்கை பெரிய வீழ்ச்சியா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது காரணம் என்னன்னா, சினிமா வாய்ப்பு வந்து அடுத்த கட்டமா வந்து அம்மா ரோல்லலாம் நடிச்சாங்க. தளபதிக்கு பிறகு தளபதி படத்துக்கு பிறகு அம்மா கேரக்டர்லாம் நடிச்சாங்க. பட் அது பெரிய அளவுல போல. இங்க அம்மா கேரக்டர் நடிக்கிறதுக்கு சில நடிகைகள் இருக்கிறாங்க. நீங்க அந்த காலத்துல வந்து கண்ணம்பாலேருந்து பண்டரிக் பாய், அ வந்து கமலா காமேஷ், அதுக்கப்புறம் வந்து ஏன் இப்ப சரண்யா, இந்த மாரி அம்மா கேரக்டருக்குன்னு சொல்லி சில நடிகைகள் இருக்கிறாங்க. சில படங்கள்ல வந்து இவங்க வந்து தனுஷோட படங்கள்லாம் வந்து அம்மா கேரக்டர் நடிச்சா கூட பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல அத ஏத்துக்கல. ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சில நடிகைகள் வந்து ஒரு கதாநாயகியா பார்த்தவங்க வந்து, அது அம்மாவா நடிக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு வந்து இப்ப சரண்யாலாம் வந்து நெறைய வந்து கதாநாயகியா நடிச்சது கிடையாது. நாயகன்ல தொடங்கி அதுக்கப்புறம் 1, 2 படங்கள். அதுக்கப்புறம் வந்து அம்மா கேரக்டர். அந்த மாதிரி வந்து இவங்களால வந்து நெறைய படங்கள்ல கதாநாயகியா இவங்க நடிச்சதுனால, அம்மா கேரக்டர்ல வந்து பொருந்தி பார்க்க முடியல. ஆனா அடுத்தடுத்து வாய்ப்புகள் இல்ல.
ஏற்கனவே கிடைச்சா அம்மா கேரக்டர் மட்டும் ஆமா தான் கிடைக்குதுங்களே. ஏற்கனவே வந்து சம்பாரிச்ச சொத்து பறி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர்ல வந்து பெரிய அளவுல வந்து இவங்களால வந்து நிக்க முடியல. அப்போ அது அதனோட தொடர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி யாருக்கு வந்து அம்மா கேரக்டர் நடிக்கிறதுன்னா, இப்போ வந்து தனுஷுக்கு பிறகு வந்து விஜய்க்கு, அஜித்துக்குலாம் அம்மாவா நடிக்க முடியுமா அவங்களால? அப்படியே நடிச்சாலும் அந்த அம்மாவான்றது வந்து தான் சாதாரண விஷயம் கிடையாது. அம்மா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குறவங்களுக்கு எந்த வகையில ஸ்லிப் ஆயிடக்கூடாது. ஸ்லிப் மீன்ஸ் என்ன? அதாவது இவங்கள பார்க்கும்போது நமக்கு நினைவு வரக்கூடாது. இவங்க கதாநாயகியா நடிச்சாங்கன்னு வந்து அந்த நினைவு வரக்கூடாது. அதுக்கு ஒரு ஒரு கேப்பாவது இருக்கணும். இப்ப நீங்க கே.ஆர். விஜயாலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து எம்ஜிஆர், சிவாஜி இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோடி போட்டு நடிச்சாலும், அடுத்த ஜெனரேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கும்போது நம்ம ஈஸியா நம்ம அத ஏத்துப்போம். ஆனால் சமகாலத்தில வாழ்ந்த நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கமலும், இன்னும் வந்து ரஜினி இவங்க நடிச்சிட்டு இருக்கும்போது, அ இதே ஸ்ரீவித்யா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மா கேரக்டர்ல வந்து நடிக்கிறாங்க ரஜினிக்கு. அது வந்து எப்படி வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம். அந்த மாரி எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாதுன்னு நான். எல்லாரும் பண்ணவும் முடியாது. இப்ப நீங்க கமலுக்கு ஜோடியா நடிச்ச ஸ்ரீவித்யா, பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல, அதே வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ரோல்ல நடிப்பாங்க. அத வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அந்த மாரியான வந்து காட்சி அமைப்பு இருந்தா பரவால்ல. ஆனா அந்த மாரி இவங்களுக்கு அமையல. யாருக்கு அமையலன்னா, பானுப்பிரியாவுக்கு வந்து அந்த மாரி அமையல. அதனால வந்து அ அம்மா கேரக்டருக்குன்னு சொல்லி சில கேரக்டர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நான் கமலா காமேஷ சொல்றேன். அவங்க வந்து அம்மா கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பொருந்தியிருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க எந்த படத்துல கதாநாயகியா நடிச்ச மாரி இல்ல. ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இளம் வயதிலேயே அம்மா கேரக்டருக்கு வந்துட்டாங்க. பண்டரி பாய் எப்படி வந்தாங்களோ அந்த மாதிரி. ஓகே சார். இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க ஹீரோனே இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் மட்டும் தான் கிடைச்சது. அது வந்து ம். இவங்க வந்து நடிக்கவும் தயாரா இல்ல. ம். குடுத்தாலும் அந்த வேஷத்துக்கு இவங்க சரியா சரியா இல்ல இல்லன்னு அது காரணம் இன்னொன்னு இருக்கு கேட்டா, அவங்களுக்கு ஞாபக மறதி நோய் வந்ததுனால, வசனங்கள வந்து ஞாபகம் வச்சு பேசுறதுல சிக்கல்லாம் இருக்குல்ல. ஆமா சார். ஆனா அந்த ஆமா. நடிகை அதாவது ஹீரோயின் ரோலுக்கு போனதுக்கு காரணமே, இவங்களும் அப்ப வந்து ஒரு பிரபல ம். அரசியல் பிரமுகர் கூட வந்து சில உறவோட இவங்க ஏன் இருந்தாங்க. பிரபல, கிபலன்னு சொல்லிட்டு நேரடியா சொல்லுங்க. கூகுள்லயே இருக்குதுங்க. அப்ப நம்ம என்ன வந்து இப்ப நம்ம என்ன இட்டுக்கட்டியா சொல்றோம்? செங்கோட்டையன் பேர சொல்லி அவரு கூகுள்லயே இருக்கு. அதான் நெறைய அந்த இஷ்யூ தொடர்பு வந்த பிறகு தான் இவங்களுக்கு அந்த சினிமா இப்ப குறைய ஆரம்பிச்சுதுன்னு இல்ல சொல்றாங்க. பொதுவாவே வந்து நல்லா புரிஞ்சுங்க. எந்த நடிகையா இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்டயோ, அல்லது இயக்குனர்கிட்டயோ, அல்லது அரசியல்வாதிகிட்டயோ ஒரு லிவிங் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க. திருமணம் கடந்த உறவு. தமிழ்ல அழகா சொல்லும். திருமணம் கடந்த உறவு. அதுல இருக்கிறாங்கன்னா, அவங்களால வந்து ஒரு முழு ஈடுபாட்டோட வந்து படத்துல நடிக்க முடியாது. காரணம் கேட்டீங்கன்னா, வந்து ஒரு ஷூட்டிங் வச்சிருப்பாங்க. அங்க ஒரு 20 நாள் தங்கணும். 20 நாள் தங்கி படத்த முடிச்சு குடுத்துட்டு வரணும். ஆனா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால வந்து அந்த அந்த இடத்துல போய் செட்டில் ஆக முடியாது ஷூட்டிங் ஸ்பாட்ல. இல்ல அவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கும். அதனால பல பேர் வந்து அழிஞ்சவங்களா இருக்கிறாங்க. இயக்குனர்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி வந்து திருமணம் கடந்த உறவுல வந்து ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிறது. அது மாரி பல பேர சொல்ல முடியும். நம்ம குறிப்பிட்டு யார சொல்லி காயப்படுத்தக்கூடாது. அந்த மாரி சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. இவங்களும் அது அப்படிதான் அது மாட்டாங்களா? ஆமா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஞாபக மறதி நோய் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாரி வந்து திருமணம் கடந்த உறவு இந்த மாரி கூகுள்லயே போட்டிருக்குல்ல. செங்கோட்டையனுடைய மனைவியும், பிள்ளையும் போய் வந்து நேரடியா வந்து ஜெயலலிதா கிட்டயே பார்த்து புகார் குடுத்தாங்கன்றத அவருடைய வரலாற்று சாதனைகள்ல பல சாதனைகள் சொல்றாங்க இல்லையா? செங்கோட்டையன் சாதனையில அதுலயும் பதிவாயிருக்கு. இதுல இட்டுக்கட்டி பேசுறதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊடகங்கள்ல பெருசா பேசப்படும்போது கேட்டா, அப்படி ஒரு பார்வை வந்துச்சுனால, எப்படி சார் வந்து இங்க நேம் தானே சார் முக்கியம். சினிமாவா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, நேம் தானே முக்கியம். அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், நடிகையா இருக்கட்டும். நேம் வந்து பிராண்ட் வந்து உடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள கூப்பிட மாட்டாங்கல்ல. ஓகே சார். ஐயோ! இவ்வளவு இவள பிரச்சனை கூப்பிட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா அத இவங்களுக்கு ஒரு முறிச்சிருக்கலாமே அந்த உறவ. ஆமாங்க. இவங்க அதிகாரத்துல இருக்கிறவங்களோட தொடர்பு இருக்கு. இவங்களுக்கு வந்து வாய்ப்பு குடுத்தா, இல்ல இவங்களுக்கு வந்து இவங்க கூட சேர்ந்து நடிச்சா, இல்ல வசனங்கள் குடுத்தா, அதனால ஏதாவது சிக்கல் வருமான்னு சொல்லி கூட யோசிக்கலாம். அது அவ்வளவு அதனால கூட பிரச்சனை இருக்கு. அந்த உறவ முறிச்சிருக்கலாங்களே! அவங்க பண்ணணும். அது நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உறவு முறிச்சிருக்கலாம்னா அவங்க கிட்ட தான் கேட்கணும். உறவுனா சும்மா இருந்துட மாட்டாங்கல்ல. ஏதோ ஒரு டை அப் இருக்குல்ல. ஏதோ ஒரு வந்து ஒரு அவங்களுக்குள்ள வந்து வந்து திருமணம் கடந்த உறவுல ஏதோ ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும்ல. ஸோ அதனால பல நடிகை பானுப்பிரியா மட்டுமே சொல்ல வேண்டாம். பல நடிகைகளுக்கு அந்த மாரி வந்து இருக்கு. சில பேருக்கு வெளிப்படையா தெரியுது. சில பேர் வெளிய தெரியாம இருக்கு. முன்னாள் ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கைது செய்யப்பட்டாரு. மணிகண்டன் ஒரு அமைச்சர் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் பெருசா ஆச்சுல்ல. எல்லா கட்சியிலயும் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கிறாங்க. அது வாழ்றவங்க பாடு, வாழ்வை ஏத்துக்கிறவங்க பாடு. குடும்பத்தில அப்ஜெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அது வந்து சந்தி சிரிக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா ஓடுற வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. அப்ப இவங்களோட விவாகரத்துக்கான இது ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். விவாகரத்துக்கு காரணம் அதுவான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா விவாகரத்து பண்ண பிறகு அவங்க இங்க வந்து செட்டில் ஆன பிறகு அவங்களுடைய கணவர் வந்து அங்க வந்து இறந்தும் போறாரு. அவரு இப்ப இல்ல. பானுப்பிரியா கணவர் வந்து கிடையாது. ஒரு மகள் இருக்கிறாங்க. அவங்க மகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் இல்ல. வந்து மகள் இருக்கிறாங்க. மகளோட ஆதரவுல இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே சார். இவங்களுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்கலாம் ரொம்ப ஒரு பிரஷர் வந்தது. அவங்களால தான் வந்து இங்க நடுத்துறைக்கு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. முக்கியமா அவங்க சொந்தக்காரங்களுக்கு அவங்க சகோதரர். அவங்க கூட பொறந்த வந்து பல நடிகர்களுக்கு பிரச்சனை இருக்குமா. பல நடிகர், நடிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஏமாத்துறதே யாரு கேட்டீங்கன்னா, அம்மா, அப்பா. இல்லன்னா மேனேஜர். இந்த பிஆர்ஓ மாரி ஒரு மேனேஜர் இருப்பாங்கல்ல. சரிங்களா? ஸோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க முதல்ல ஏமாறுறது நம்பிக்கை துரோகம் தான். இந்த நடிகைகளுக்கு பெரும்பாலும் நம்பிக்கை துரோகம் தான். இவங்க அண்ணன் என்ன சார் அத இவங்க சகோதரன் என்ன நம்பிக்கை துரோகம் சொத்துக்கள் பண்ணாங்க? இப்ப ஞாபகம் மறதி நமக்கு இருக்குன்னா, இவங்களோட சொத்துக்கள் வந்து பல சொத்துக்கள் வந்து அவர் மாத்திக்கிட்டாருன்ற மாரி தகவல் இருக்கு. ஓ, அவங்க இவங்க ஞாபகம் மறதி அவர் யூஸ் ஞாபகம் பண்ணிக்கிட்டு. ஆமா வந்து ஞாபகம் மறதின்றது ரொம்ப வசதி இல்ல. ஒருத்தர ஏமாத்தணும்னா. ஞாபகம் இருந்தாலே ஏமாத்திருவானுங்க. உண்ம அதானே? ஞாபகம் மறதி விழிப்போட இருந்தாலே ஏமாத்திருவானுங்க. இன்னும் ஞாபகம் மறதி இருந்ததுன்னா, சுத்தம் சொல்லவே வேண்டாம். ஆனா சார் இவங்க வந்து அவங்க சகோதரர வச்சு படம்லாம் பண்ணியிருக்காங்களா? அப்ப கூட எப்படி இந்த நம்பிக்கை அதுதான் சார் துரோகம்? சொந்த படம் வந்து எடுத்ததும் நஷ்டமானது ஒரு காரணம். சரி. சொந்த படம் எடுத்து நஷ்டமானாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஞாபக மறதி நோய் வந்ததுனால, சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைமாறிடுச்சுன்னு சொல்லி தகவல் இருக்கு. ஸோ அதனால இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையான மனிதர் கூட சில பேர் ஏன் வந்து வந்து விவாகரத்துலாம் நடக்குது? நீங்க கூட கேட்பீங்கல்ல. ஏன் வந்து விவாகரத்துனா, நம்பிக்கை துரோகம்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட இணைந்து எப்படி வாழ முடியும்? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உன் பணம், என் பணம்னு பார்க்காம வந்து ஒண்ணா வாழுறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா வாழ்ந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, உன் பணம், என் பணம்னு சொன்னா, அங்க நிம்மதி இல்லாம போயிரும். உன் சொத்து, என் சொத்துன்னு சொல்லி பேசினா, அங்க நிம்மதி இல்லாத போயிரும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. அதனால தான் டைவர்ஸ் போறதுக்கு காரணமே பல பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து சொத்துக்கள வந்து அவன் வாங்கிட்டான். அங்க வந்து அன்பு, காதல் எல்லாம் போயி, உறவுகள் போயி, பணமும், சொத்தும் பிரதானமாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணம் உனக்கு எப்படி வருது? அந்த பணம் இவனுக்கு எப்படி வருது? இது இப்படி வருது, அப்படி வருது. அது மாரி நெறைய குடும்பங்கள் வந்து டைவர்ஸ் ஆறதுக்கு காரணம் அதுதான். அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறவுகள் வந்து அன்பும், காதலும் இருந்ததுன்னா, அந்த உறவு வலிமையா இருக்கு. அது சினிமா நடிகர்கள் பல பேர் வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே சார். இப்ப இங்க வந்து பார்க்கணும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குங்க சார். ம். என்னன்னா, இவங்கள வந்து அவங்க கணவர் விட்டு போயிட்டாரு. ம். ஓகே. கூட விட்டுட்டு இல்ல, இறந்துட்டாரு. அதான் விட்டு சார் டைவர்ஸ் போகாம ஆயிடுச்சு. இப்ப இறந்துட்டாரு. சரி. அது ஒரு சோகம். ம். 2வது தன்னோட சகோதரர்களே வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. சொத்து எழுதி வாங்கிட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ம். அடுத்ததா வந்து ம். சினிமா துறை இவங்கள ஒதுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. யார் சொல்றாங்கன்னா, அவங்க கூட பிறந்த தங்கச்சி சாந்தி பிரியா என்ன சொல்றாங்கன்னா, ம். அதாவது இப்ப எங்க அக்கா வந்து யாரும் மதிக்கிறதே கிடையாது. இப்ப ம். சமீபத்துல கூட 80ஸ் நடிகர், நடிகைகளுக்கான ஒரு யூனியன் மீட்டிங் நடந்தது. ம். அதுல கூட எங்க அக்காவ கூப்பிடவே இல்ல. எதுக்கு சினிமா துறை ஒதுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. எதுக்கு இப்ப ஒதுக்கப்படுறாங்க அவங்க? இல்ல, இல்ல. நான் நினைக்கிறது, அது எதுக்கு ஒதுக்குறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனா பொதுவாவே நான் சொல்றேன் நானு. ஒருத்தருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வியாதி இருக்கு. வியாதின்னா ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஞாபக மறதி நோய் இருக்குன்னா, அவங்களுக்கு பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழைக்க மாட்டாங்க. பொதுவாவே. ஏன்னா சிக்குன்னு தெரிஞ்சுச்சு வச்சுங்க தம்பி. என்னன்னா இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடக்க முடியாம இருக்கிறாருன்னு சொன்னா, அவர எதுக்கு கூப்பிடணும்? அப்படி ஒரு நேம் அவர் வந்து பேர் பெருசா ஆயிரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து வயசாயிடுச்சுங்க. அவரால நடக்க முடியலங்க. அவரால நிக்க முடியலங்க. ஆனா நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாரி வந்து உடல் உடல்ல ஒரு வந்து இந்த மாரி ஒரு சிக்கல் இருக்குனாலே வந்து மைக் மோகனுக்கு நடந்ததில்ல, ஒரு சோகம் நடந்ததில்ல. இல்லாத ஒரு வதந்திய கிளப்பி விட்டுட்டு, ஒரு பீக்ல இருக்கிற ஒரு மனுஷன வந்து ஒரு 4 ரூமுக்குள்ள தள்ளிட்டாங்கல்ல. சினிமால அதெல்லாம் நடக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இயல்பானவர்களா நான் வந்து ஒரு சிக்ல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சரி கூட ஆயிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க அவருக்கு வந்து கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் வந்து ஏதாவது உடல் சிகிச்சைனா கூட பார்த்தீங்கன்னா, சில விஐபிகள் நடிகராகட்டும், நடிகர் அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா கூட அது வெளிய காட்ட மாட்டாங்க. அது பிரைவேட் மேட்டர் அது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத கூட வெளிய சொல்ல மாட்டாங்க. இல்லன்னா தேவையில்லாம அது விஷயமா அது ட்ரோல் ஆயிட்டு இருக்கும். ஒண்ணுமே இல்லாத இருக்கும். சாதாரண ஒரு ஃபீவர் கூட போயிருப்பாங்க. அவன் இவன் வேற ரீல் விடுவான். நியூஸ் ட்ரெண்ட் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அதனால வந்து கேட்டா பல பேரும் அப்படிதான். அப்ப இவங்க நல்லதுக்காக தான் அவங்கள கூப்பிடலன்னு நீங்க சொல்றீங்க. நல்லதுக்காக இல்ல. அது அவன் ஏன் வந்து அவசியம் கூப்பிடணும்? எதுக்காக வந்து அவங்கள கூப்பிடணும்? இல்ல சார் அவங்கள 80ஸ்ல டிஸ்டர்ப் வந்து பண்ணணும். ஒரு இருக்கட்டும் கொடி கட்டி சார். பறந்த ஹீரோயின் சார். இருக்கட்டும். பக்கமா டயலாக் பேசணும். இப்ப ஞாபகம் மருந்து ஒரு காரணத்துக்காக இல்ல கூப்பிடாம இருக்கலாமா? டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு கூட நினைக்கலாம். ஆனா அப்ப ஏன் உங்க தங்கச்சி இப்படி சொல்லணும்? இல்ல திட்டமிட்டு ஒதுக்கப்படுறாங்க அப்படின்னு. அது அவங்களுடைய எண்ணமா இருக்கலாம். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? திட்டமிடுவதுனா இவங்கள ஏன் ஒதுக்குனாங்க? இவங்கள கூட தான் ஒரு வந்து எங்க ஊர் பாட்டுக்காரன்ல நடிச்சாங்க. ஏன் இவங்களுக்கு அடுத்து வாய்ப்பு தரவே இல்ல? நான் கேட்கிறேன். சொல்லுங்க. நிஷாந்தி தானே சொல்றீங்க. அவங்க தான் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் படம் இல்லாம போயிடுச்சு. ஏன் அவங்கள ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. சினிமா என்பதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டீலக்ஸ் வேர்ல்டுமா. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து ஒரு டீலக்ஸ் வேர்ல்டு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலைக்காக இல்ல நடிப்பு திறமைக்கெல்லாம் கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம். முழுக்க முழுக்க பணம் ஆக்கிரமிச்சிருக்கு. வியாபாரம். வியாபாரம் வர்த்தகமானா தான் இங்க பேச்சே. இதே வந்து பானுப்பிரியா வந்து ஒரு 2 படங்கள் நடிக்கட்டுமே, இல்ல வெப் சீரிஸ் நல்லா பீக் ஆகட்டும் அவங்க தேடுவாங்க.
ஏன்னா அவங்கள வந்து ஒரு முதலா வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கேட்டினா, அவங்க ஒவ்வொரு கட்டத்தில வந்து செட்பேக் அவங்க. பின்னடைவு. ஒரு பக்கம் வந்து மன வாழ்க்கை, அதுக்கு பிறகு வந்து அடுத்ததா வந்து அ அந்த சப்போர்ட் இல்ல. அடுத்த சப்போர்ட் கேட்டினா வந்து கூட பொறந்த அண்ணனோ, தம்பியோ அவனும் வந்து ஆட்டைய போட்டான் சொத்தன்னு. அடுத்த கட்டமா வந்து பார்த்தா, இவங்க போன அந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்சன் கிடையாது. மரம் விட்டு மரம் தாவக்கூடிய நபர்கள் தான் அரசியல்வாதிகளும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்க சினிமால எவ்வளோதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் அந்த நேம் அந்த பிராண்ட மெயின்டெயின் பண்ணணும். சரி, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. சினிமா அப்படின்னாலே அது வியாபாரம். அது சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு. ஆனா அதே சினிமால வந்து நடிகை காஞ்சனா அவர்களா இருக்கட்டும், நடிகை சாவித்திரி அவங்களா இருக்கட்டும். ம். அதாவது தான் நல்லா இருக்கும்போது, தான் சொந்த பந்தங்கள் கிட்ட வச்சுக்கிட்டு, சொந்த பந்தங்கள் என்னென்ன தேவையோ, பண தேவை அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அப்படிப்பட்ட நடிகைகள் தான் பானுப்பிரியா உட்பட. ம். கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு மாறுறாங்க. காரணம் அவங்க சொந்த பந்தம். நீங்க சாவித்திரி வந்து நல்லா புரிஞ்சுங்க. சாவித்திரி வந்து ஜெமினியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்றது ஒரு தகவல் இருக்கு. சரிங்களா? அவங்க உயிரோட இருந்த வரைக்கும் அவர் வந்து டிக்ளேர் பண்ணவே கிடையாது. சரிங்களா? சினிமா வட்டாரத்துல உங்களுக்கு தெரியும். புரியுதா சொல்றது? ஆனால் வந்து மனைவியா வந்து அவங்க இறந்த பிறகு தான் வந்து ஒரு நேர்காணல்ல சொன்னாரு. சாவித்திரி என் மனைவி தான்னு சொன்னாரு. அதே மாரி நீங்க சொல்லக்கூடிய அந்த காஞ்சனா அவங்க கூட பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ஒரு நேர்காணல் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அவங்க ஒரு கோயில்ல வந்து துப்புரவு வேலை செஞ்சாங்க. கோயில்ல வந்து பெருக்குற வேலை செஞ்சாங்க காஞ்சனா. காரணம்னு கேட்டா, அவங்களோட பல சொத்துக்கள் வந்து நீதிமன்றத்தில வழக்கு போட்டுட்டு, நீதிமன்றத்தில வந்து அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கிடைக்காத சூழ்நிலையில அவங்க வறுமையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோயில்ல வந்து பெருக்குற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து தேவையானதெல்லாம் செஞ்சு அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சொத்துக்கள் வந்து கோர்ட்ல வந்து வெற்றி அடைஞ்சு, அந்த சொத்துக்கள வந்து பார்த்தீங்கன்னா, தான தர்மம் பண்ணிட்டாங்க. இத கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது வந்து தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாது. ஸோ காஞ்சனாக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு என்ன பாதிக்கப்பட்ட காரணம் இருக்குங்க பெரும்பாலான சார்? காரணம்னா துரோகம் தான் காரணம். துரோகம். நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம். எல்லா இடத்துலயும் நடக்குது. சினிமால நடக்கிற மாரி துரோகம், நம்பிக்கை துரோகம் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா பிரபலமானவர்கள் அவங்க பேசுறதுனால. எண்ணற்ற வகை வகையான வந்து கலர் கலரா துரோகங்கள் இருக்கு. நம்பிக்கை துரோகங்கள். அது சினிமா பிரபலங்கள் வந்து அடையும்போது நமக்கு தெரியுது. துரோகத்திலேயே ஏன் துரோகம், நம்பிக்கை துரோகம்னு சொல்றாங்க. நம்பிக்கை துரோகம்ன்றது கேட்டீங்கன்னா வந்து நமக்கு நெருக்கமானவங்க பண்றது நம்பிக்கை துரோகம். துரோகம்ன்றது பொதுவா பண்றது. ஒரு வியாபாரத்துல நடக்கலாம். எல்லாம். முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதுவுமே தெரியாது. நம்ம நம்பி இருப்போம். அவங்ககிட்ட நம்பி எல்லாத்தையும் கையில இருக்கிற அத்தனையும் ஒப்படைப்போம். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துவான். புருஷனே ஏமாத்துனவன்லாம் இருக்கிறான் சினிமால. நீங்க என்ன பெருசா பேசுறீங்க? அம்மா, அப்பா ஏமாத்துறது பேசுறோம். வந்து அண்ணன், தம்பி ஏமாத்துறதுன்னா புருஷனே ஏமாத்துறான். அதுதான் சமீபத்தில ரேவதி வந்து ஒரு நேர்காணல்ல சொல்லியிருந்தாங்க பாருங்க. இங்க வந்து வந்து ஒரு பர்பிள் பேண்ட்ன்றத வந்து எல்லார் கையிலயும் இருக்கணும். எல்லாரும் அணிவிக்கணும். பர்பிள் பேண்ட் எதுக்காக சொல்றேன்? பர்பிள்ன்றது நிறம் வந்து ஒரு ஒரு நிறம் வந்து ஒண்ணொண்ணுத்த குறிக்குது இல்லையா? இப்ப ஆமா. ரெட்னா வந்து அபாயம் இந்த மாரிலாம் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி பர்பிள்ன்றது வந்து கேட்டீங்கன்னா, கேர் அண்ட் கம்பேஷன். துணை. நம்மள வந்து பாதுகாப்பு குடுக்கறதும், துணையா இருக்கிறதுன்னு ஒரு ஒரு உறவு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம வந்து அதுக்கு பேர் வச்சுக்கிறோம் அத நம்ம. என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கணவன், அண்ணன், தம்பி அது கிடையாது. அதையெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா, கணவனாலேயே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா, அந்த இடத்துல நமக்கு துணையா நிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு துணை வேணும். சரி. ஒரு கம்பேனியன் ஒரு ஒரு வந்து தேவை. அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. அதனால வந்து என்ன அதுதான் உறவுகளற்ற என்ன சொல்றது கேட்டனா, ஒரு துணை. அது எந்த பேரும் கிடையாது. அண்ணன், தம்பி, அ அப்பா, அம்மா, புருஷன் அதெல்லாம் இல்லாம கடந்து ஒரு துணை நம்பிக்கையான. அங்க வந்து அன்பு மட்டுமே இருக்கும் அந்த துணைகிட்ட. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கேர் எடுக்கிறது. கேர்ன்ற கம்பேனியன்றது, கம்பேஷன்றது அதுதான். துணையாவும் இருக்கணும். அதே சமயம் நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு துணை தேவை. அப்படி ஒரு உறவு வேணும்ன்றது உறவு கூட கிடையாது. உறவுன்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு துணை வேணும். அது சரி. இயல்பா சாத்தியமான்றது சாத்தியமாகலாம். ஆனா சாத்தியமாகணும். அததான் அவங்க சொல்றாங்க. காரணம் கேட்டா, இங்க யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் ஏமாத்துவான். புருஷனும் ஏமாத்துவான். ஏமாத்தியிருக்கிறான். ஏதோ நம்ம சினிமால இருக்கிற மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நிஜ பலருடைய வாழ்க்கையில நெறைய நடந்திருக்கு. சரி. அது வந்து அப்பா, அம்மாவ ஏமாத்துன கதையெல்லாம் இருக்கு. அண்ணன், தம்பி ஏமாத்துன கதை இருக்கு. சொந்த பந்தம் ஏமாத்துன கதை இருக்கு. நண்பர்கள் ஏமாத்துன கதை இருக்கு. அப்பதான் அதனால தான் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உடனே நீங்க இத சொன்ன உடனே, அப்போ கணவன், மனைவி அல்லாத, அப்பா, அம்மா அல்லாத நண்பர்கள் பெஸ்ட்டாங்க. நண்பர்களும் ஏமாத்தியிருக்கிறான். நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். சரி. அப்ப அத தாண்டி வந்து ஒரு 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 நம்பிக்கையான ஒரு துணை வேணும். அன்பான துணை வேணும்.
அப்படின்றத அவங்க ரேவதி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா சொல்லியிருந்தாங்க ஒரு நேர்காணல்ல. சரி சரி. ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்படி இல்லாத போனது ஒரு துரதிர்ஷ்டம் தான். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.